அனைவருக்கும் வணக்கம். ஆதி வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் இப்போ நாம் பார்க்க போகிறது மடவை மீன் குழம்பு. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை வாங்கி வச்சுருக்கேன். இந்த மடவை மீன் ரொம்ப விலை கம்மி, பெரிய மீன் நிறைய காசு போட்டு வாங்கணும். இதில் சத்து நிறைய இருக்குது. இப்போ குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது நான் ஒரு 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சால் செலவும் கம்மி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம், இது ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா 3, 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் தேவையானா கூடவோ குறைச்சிவோ போடலாம். மஞ்சள் தூள் சிறிது. உடம்பு நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் இது 2ஐயும் இதில் சேர்த்துக்கிட்டோம். நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளியை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு சிட்டிகை பெருங்காயம். பெருங்காயம் அதிகமாக போடக்கூடாது. ஒரே ஒரு கையளவு, ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் போட்டால் போதும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ மடவை மீன் இதை போடணும். இது கொஞ்ச நேரம் ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கி வச்சிடணும். குழம்பு நல்லா கெட்டியாக எண்ணெயை மேலே விடும்பொழுது நம்ம குழம்ப இறக்கிடலாம். இப்போ மடவை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன்களை உடையாமல் பக்குவமாக எடுத்துக்கணும். சுவையான சூடான மடவை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு வைக்கலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.